வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அங்க வந்து சுருதி வீட்டுல இருக்கவே முடியல. சாப்பாடு ஸ்டைல் முதல்ல எல்லாமே வந்து கேரளா ஸ்டைல இருக்கலாம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் என்ன பண்றது, அவங்க வீட்டுல இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்கள வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பட் அவங்க எல்லாரும் வெளியில போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா டோரை லாக் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் காலை மட்டும் விட்டுட்டு போறாங்க. அது ரொம்ப இடிக்கட்டா இருக்கு நம்ம விஜயாவுக்கு. ஸோ ரொம்ப கோவத்துல என்ன பண்றாங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ட ஃபோன் போட்டு சொல்றாங்க, என்னால இங்க இருக்கவே முடியல, நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்ப அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீ என் வீட்டுக்கு வரதை பத்தி நான் எந்த வருத்தமும் சொல்லல விஜயா, ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ வரும்போது அண்ணனையும் கூட கூட்டு வந்துரு, நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தா என் வீட்டுக்கு வரலாம், இல்ல அப்படின்னா உங்க அண்ணன் எங்க இருக்காரோ அந்த வீட்டுக்கு நீ போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. விஜயாவுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு, என்னடா ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாளே, இன்னொரு நம்மளோட இதை கூட புரிஞ்சுக்கிற மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மீனா வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய மாமாவுக்கு தேவையான எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவரு நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறாரு. ஆனா மனோஜனால தூங்கியே எந்திரிக்க முடியல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா பர்னிச்சர் கடையில் வந்து எலி தொல்லை மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டோட குரட்டையும் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப தடுமாறாரு. அஜோ வசம் வந்து மாட்டிக்கிட்டீங்க, என்னால நைட்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப பாடாப்படுறாரு. இது ஒரு பறக்கிறது எல்லாமே தெரிஞ்சு நம்ம வந்து அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சிந்தாமணிட்ட வந்து பேசுறாங்க. நம்மளுடைய மனோஜோட ஒய்ஃப் அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த நடந்த விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டு எல்லாருமே வெளில போயிட்டாங்க, எல்லாமே இதனையா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சிந்தாமணி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நீ எதுவும் நினைக்காத, உன் வீட்டுக்கார வந்து நீ கூப்பிட்டு வந்து வச்சுக்க, இன்னும் சொல்ல போனா இது உனக்கு கரெக்டான டைம், ஏற்கனவே ஒரு சம்பவத்துல நீ அவனுக்கு உதவி பண்ணியிருக்க, அதனால வந்து உன் மேல அவன் பாசமா இருக்கேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிட்டு உன் வீட்டுக்கார வந்து நீ கூப்பிட்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கிட்டேன்னா நீ உன்னை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டேன், உனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க நம்ம சிந்தாமணி. ரோஹினிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சிந்தாமணி. ரோஹினி வந்து யோசிக்கிறாங்க, நல்ல ஐடியாவா இருக்கு, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கார வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம கைவசம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மனோஜை பார்த்து மீட் பண்ணி என் வீட்டுக்கு நீ வந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து வீடு மீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல உங்க அம்மா அப்பா போய் நீ இருந்துக்கலாம், நான் வந்து உங்க வீட்டை விட்டு உன்னை பிரிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து பாக்குறாரு மனோஜ், என்னடா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு, நம்ம இப்படி கொசுக்கடியில் இங்க கிடக்குறது நம்மளுக்கு சிரமமா இருக்கு, நம்மளும் தம்பி வீட்டுல போய் நம்ம வந்து இருக்க முடியாது, இன்னும் சொல்ல போறோம்னா இன்னொரு தம்பி வீட்டுக்கு நம்ம போக முடியாது, அப்ப நம்மளுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு நம்ம ரோஹினி மட்டும்தான். சோ நம்ம இதை ஒரு நல்ல ஐடியா பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுல கொஞ்ச நாளைக்கு போய் எடுத்துக்கலாம், ஆனா இப்போதைக்கு இதை யாருமே சொல்லக்கூடாது, சொன்னா பிரச்சனை அதிகமாயிடும். சோ எதுவுமே சொல்லாம நான் கடையிலே தங்கிறோமா எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரோஹினியோட பிளானை வந்து அவர் கேட்டுக்கிறாரு. அதே இடத்துல வந்து ரோஹினி வீட்டுக்கு அவர் பிறக்கான முயற்சி எல்லாமே எடுக்கிறாரு, ரோஹினியோட அவர் தங்கிறாரு. சோ பாத்தீங்கன்னா ரோஹினி வந்து நினைச்ச இதை வந்து கைப்பற்றிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மனசுக்காக வாழ்றேன்னு அவங்க வந்து வார்த்தையில மட்டும் சொல்லல, மனசாலே நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. பொய்களை கடந்து இன்னைக்கு உண்மையா வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவான். இன்னும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட அருமை வந்து கண்டிப்பா வந்து விஜயாவுக்கு பெரியக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா அடுத்து அவங்க எடுக்க போக முடியுது, கண்டிப்பா வந்து நம்ம மீனா வீட்டுக்கு தான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.